1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து அழுது. அவள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவனுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையும் பண்ணினான். அவள் போய் மனம் கசந்து அழுதாள். அல்லேலூயா. வேதத்தில் அவள் போய் தேவ சமூகத்துல மனம் கசந்து அழுதாள். காரணம் வருத்தம். திருமணமாகி அநேக வருடங்கள் ஆகிறது, குழந்தை செல்வம் இல்லை. தன்னுடைய சக்களத்தி, தன்னுடைய அனந்தர்த்தி, தன்னுடைய சொல்ல போனா புருஷனுடைய 2வது மனைவி, அவளுக்கு 10 குழந்தைகள் உண்டு, 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வருஷந்தோறும் தேவ ஆலயங்களுக்கெல்லாம் போகும் பொழுதும், பண்டிகை நாட்களிலே போகும் பொழுதெல்லாம் தேவனுடைய ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து இருப்பதை காணும் பொழுது இவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்கிற ஏக்கம், தவிப்பு ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயத்தை உடைத்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் வேதனையோடு காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் இருதயம் சுக்குநூறாய் நொறுங்கி போயிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு கூட இருக்கிறார். குடும்பத்துடைய சில சூழ்நிலைகள், அவள் பிள்ளை இல்லாதபடியினாலே அநேகம் அவளை வெறுத்து ஒதுக்கி அவனை வைத்ததான இடங்கள் தாராளம் இருந்துச்சு. குழந்தைகளை முன்ன கொண்டு காட்டுவாங்க, காட்டிட்டு அப்படியே அவள் பிள்ளையை எடுக்கலாம் என்று வரும் பொழுதோ அதை தட்டி பறித்து கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டங்கள். ஒரு குழந்தை இல்லைன்னா தெரியும் அது என்ன கஷ்டம் சொல்லிட்டு, ஒரு பிள்ளை இல்லைன்னா தெரியும் அந்த கஷ்டம் என்னட்டு. பலவிதமான கஷ்டங்களும் போராட்டங்களும் நெஞ்சிலே சுமந்து பாரத்தோடு கண்ணீரோடு காணப்பட்டதான அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, அநேக வருடங்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய பாரம் தீராதா, என்னுடைய வேதனை நீங்காதா, என்னுடைய கஷ்டம் நீங்காதா என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்காகவே அவள் கண்ணீர் விட்டு துடித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாய், இந்த பாரங்கள் எல்லாம் விட்டுவிடு, இந்த வருத்தங்கள் எல்லாம் விட்டுவிடு, எல்லாவற்றையும் விட்டுவிடு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன், நான் உனக்கு ஆறுதலை தருகிறேன். அரவணைக்க ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னால், அரவணைக்க யாரும் இல்லை என்று சொன்னால், நான் உன்னை அரவணைக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என் மகனே நீ வா என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தவிர ஒரு பொழுதும் அவனை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. இந்த அந்நாள் போய் தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட அழுகிறாள், வேதனையோடு கூட அழுகிறது. யாருக்கும் தெரியவில்லை. அப்படியே வேதனை, அப்படியே கஷ்டம், அப்படியே வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள், அப்படியே போராட்டங்கள் ஒன்றும் யாருமே உணர்ந்து கொள்ள முடியவில்லை, யாருமே அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுதோ தேவாலயத்திலே தன்னந்தனியாய் வந்து நின்று தன்னுடைய கஷ்டங்களை, துக்கங்களை அவனுடைய சமூகத்தில் அழுகிறாள். யாருக்கும் தெரியவில்லை. சில நேரங்களில் நாம் அப்படித்தான் தன்னந்தனிய கட்டில படுத்து கிடக்கும் பொழுது என்னென்னமோ சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவைகளை நினைத்து ஒவ்வொரு கஷ்டங்களையும் சொல்லி இருதயத்துக்குள்ளே அடக்கி வைத்து சொல்லி நாம் அழுது கொண்டிருக்கிறது. அந்த கட்டிலே கிடந்து அல்லது அந்த படுக்கையிலே கிடந்து அல்லது அந்த பாயிலே கிடந்து நாம் வருத்தப்படுகிறது. பாரம் சுமக்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு சொற்று கண்ணீர்களையும் என் ஆண்டவர் பார்க்கிறார்.
கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு கண்ணீரை அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு வேதனைகளை அறிகிறார். ஒவ்வொரு கஷ்டங்களை அறிகிறார். இவர் என்ன செய்கிறார்? வருடங்கள், அநேக வருடங்கள் ஆயும் குழந்தைகள் கிடைக்கவில்லை. பயங்கரமான பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனையோடு தேவ சமூகத்தில் போய் உள்ளம் உடைந்து அழுது செபிக்கிற நேரத்தில், இருதயம் உடைந்து அழுது செபிக்கிற நேரத்தில், அங்கிருக்கிற போதகர் கூட அவருடைய கஷ்டத்தை கண்டுகொள்ள முடியவில்லை, அவருடைய வேதனை அறிந்து கொள்ள முடியவில்லை, அவள் எதனால் இப்படி பாரப்படுகிறாள் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி, ஆமென், அந்த போதகர் கூட என்ன கேட்கிறார் தெரியுமா? மகளே, உன்னுடைய குடி போதை விட்டு மனம் திரும்ப மாட்டாயா? இது எவ்வளவு நாள் குடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவருடைய வேதனையை புரிந்து கொள்ளாதபடி அவளை ஒரு குடிக்கார மகளாக எண்ணி அவளை தவறாக சித்தரித்து தவறாக பேசுகிற அந்த நேரத்திலும் கூட, ஆமென், அந்த 15ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது எப்படி? வாசிக்கிறீங்களா? 15 வாசிங்க. அதற்கு அந்நாள் அப்படி அல்ல, ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அல்ல, நான் குடித்துக் கொண்டு வரவில்லை, அல்ல வேற ஒரு தவறான இடத்துல நான் வரவில்லை, நானோ வேதனையினால் மனம் நொந்து போய், மனம் உருங்கி போய் அவனுடைய சமூகத்திலே மனம் கசந்து அழுகிறேன். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் அனுதினமும் நிந்தைகளும் பாறைகளும் அனுதினமும் வேதனையும் துக்கத்தையும் சுமந்து தெரிகிறேன். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்கிறதுக்காக தேவ சமூகத்தில் அழுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்கார் தவறாக அவளை பேசும் பொழுதும், ஊழியக்கார் அவளை தவறாக சித்தரிக்கும் பொழுதும், தவறாக அவளை கடிந்து கொள்ளும் பொழுதும், அவைகளை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு, ஊழியக்கார் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு, அவன் தன்னுடைய உண்மையை அறிவிக்கிட்டு, தன்னுடைய வேதனையை ஊழியக்காருக்கு முன்பாக அறிவிக்கிட்டு அங்கேயே விட்டு விடுகிறார், அங்கேயே செவிக்கிறார். ஊழியக்காரன் சொல்றார், தன்மை ஏலி சொல்றாரு, உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குழந்தை அடைத்துக் கொண்டிருப்பாய், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆவது என்று சொல்லி தேவனுடைய அவளை ஆறுதல் படுத்தி அனுப்புகிறார். அவளோ சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் போகிறார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு போய் அவன் சாப்பிட்டு திருப்தியா இருந்திருக்கிறார். அவனுடைய மன கிளேச அன்றிலிருந்து தூக்கி தூர இறந்து விட்டார். அவருடைய வேதனையை தூக்கி தூர இறந்து விட்டார். அவருடைய பாரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு கர்த்தருக்குள்ளாகவே மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அவள் தன்னைத்தானே அர்ப்பணித்து அவள் தீர்மானம் பண்ணுகிறாள். ஸ்தோத்திரம். இனி கலங்க போவதில்லை, எதை குறித்து நான் கலங்க மாட்டேன், எதை குறித்து நான் இனி கண்ணீர் விட மாட்டேன், எதை குறித்து நான் இனி உடைந்து போக மாட்டேன். எனக்கு ஆண்டவர் எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும். அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் எனக்கு போதும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவனுடைய ஸ்தோத்திரம் அவன் பிடியாய் இறுக பிடித்துக் கொண்டு தேவனை நோக்கி சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கையை நாமே ஓட்டிக் கொண்டே போகிறோம். ஸ்தோத்திரம். நாள் ஒன்று மண்டல் வந்தது, அவனுடைய கண்ணீருக்கு பலனும் வந்தது. அழகான ஒரு ஆண் பிள்ளை அவன் கேட்டது போல ஒரு ஆண் பிள்ளை தேவன் கொடுத்து அந்த குடும்பத்தை கட்ட ஆரம்பித்தார். அவள் சொன்னபடி, அவள் ஒரு பொருத்தனை சொன்னபடி, அந்த பொருத்தின்படி தன்னுடைய குழந்தையே அவன் பால் மறக்க பண்ணினவுடன், பால் மறந்தவுடன் அதை அப்படி தேவாலயத்தில் கொண்டு விட்டு அந்த ஏலிக்கு முன்பாக வந்து சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காக அழுது ஜெபித்ததே, அந்த பிள்ளைக்காக அந்த நான் அழுது ஜெபித்த மாத்திரத்திலே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி, இது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கொண்டு அவனை கொண்டு விடும் பொழுதோ தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவளுடைய பொருத்தனை நிறைவேற்றும் பொழுது, அவளுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும் பொழுது, அவள் தேவ சமூகத்தில் சொல்லிக் கொண்டான அவளுடைய வார்த்தையை அவள் நிறைவேற்றின பொழுதோ அவன் கர்த்தர் மறுபடியும் 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சாமுவேலோட சேர்த்து அவன் 1/2 டஜன் பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். 6 பிள்ளைகள் அவன் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பெற்று வளர்ந்து ஒரு துக்கம் மாறி போனது. நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், நம்முடைய வருத்தங்களையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய நிந்தனைகளையும் நம்முடைய அவமானங்களையும் ஆண்டுடைய சமூகத்திலே இறக்கி வைத்து தேவ சமூகத்திலே தேவ சத்தத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளை தேவனுக்காக ஜீவிக்கிற ஒரு தேவ பிள்ளையை என் தேவன் நடத்துவார். அல்லேலூயா,
என்னைக்கு நாம் துக்கத்தோடு இருப்பதில்லை, என்னைக்கு நாம் வேதனையோடு இருப்பதில்லை. நாம் சொல்கிறோம், ஆண்டுடைய சமூகத்தினுடைய வேதனைகளை இறக்கி வைத்தோம் என்றால், ஆண்டுடைய சமூகத்தினுடைய வேதனைகளை சொல்லுவோம் என்றால், ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாட்டுகளை அறிக்கைட்டு விட்டு விடுவோம் என்றால், நாம் விடுதலையோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்க முடியும், வாழ்வதற்கு முடியும், நன்மை பெற முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, இன்னொரு ஒரு சகோதரியை பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 15-16 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகம் 21லே 15-16 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிற ஸ்தோத்திரம், ஆகார் போய் துருத்தில் உள்ள தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி அம்புவாயும் தூரத்திலே போயிருந்து உட்கார்ந்து சத்தமிட்டு தன்னந்தனியை சத்தமிட்டு அழுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தையும் தன்னையும் தன்னுடைய புருஷன் தள்ளிவிட்டு விட்டான். தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். நீ எப்படியோ போய் என்று சொல்லி கொஞ்சம் அப்பவும் கொடுத்து, ஒரு துருத்தி தண்ணீரின் கையில கொடுத்து விட்டு, அந்த குழந்தையின் கையில கொடுத்து, அவன் வனாந்திரமான ஒரு பகுதியிலே கொண்டு போய் விட்டு விட்டான். சொந்த பந்தங்கள் கைவிட்டது, சொந்த புருஷன் கைவிட்டான், தாய் தகப்பன் எல்லாரும் விட்டுட்டாங்க, உற்றார் உறவர்கள் எல்லாரும் தள்ளிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. யார் அவளுக்கு எல்லாம் அதபடி வேதனையோடு கண்ணீரோடு கூட தன்னந்தனியாய் போயிருந்து அந்த செடியின் கீழே தன்னுடைய பிள்ளை விட்டு அம்புவாய் தூரத்தில் இருந்து அழுது கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிட்டுதே என்று சொல்லி, இப்படி ஆயிட்டுதே, இவ்வளவு வேதனைக்குள் நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லி ஒருவேளை தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம், நாம் தன்னந்தனியாய், நீங்களும் தன்னந்தனியாய் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப அழுத நேரத்துல தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம், அழுது ஜெபிக்கிற நேரத்துல என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற நேரத்துல அவளுக்கு முன்பாக ஒரு சத்தம் கேட்குது. என்ன தெரியுமா? ஆகாரே, பிள்ளையே எடுத்துக்கொண்டு நடை, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஆறுதல் வார்த்தை அவளுக்கு நேராய் வருகிறது, ஒரு சமாதானத்தின் வார்த்தை அவளுக்கு வருகிறது. ஆமே, ஒரு அரவணைக்கிற ஒரு வார்த்தை அவளுக்கு வருகிறது. தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம், தேவ சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு மகிமையான நீர் ஊற்று தேவனுடைய பிள்ளை அவளுக்காக திறந்ததை அவருடைய கண்கள் கண்டது. தேவனுடைய பிள்ளை, இன்று தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தை எல்லாம் நமக்கு ஒரு புதிய நீரோட்டை நமக்கு திறந்து நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துக்கங்களை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, கரங்களை தட்டி ஆண்டவரே அவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர், என்னுடைய வேதனைகளை நீக்கிறவர், என்னுடைய பாவங்களை நீக்கிறவர், எனக்காக ஒரு நீர் ஊற்றை சிறந்தப்படுகிறவரையா, எனக்காக ஒரு நீர் ஊற்றை சிறந்தப்படுகிறவர். நாமே 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 நமக்காக ஒரு நீர் ஊற்றை சிறந்தப்படுகிறார். எந்த ஊற்றுகள் அடைந்தாலும், எப்பேற்பட்ட தடையில் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சாத்தானிய கிரைகள் எல்லாமே வந்தாலும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி, எல்லாவற்றையும் தாமே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி செல்வதே நமக்காக ஒரு நீர் ஊற்றுகளை திறந்தது. கண்ணை தட்டி எங்களுக்காக ஒரு நீர் ஊற்றை திறப்பதற்காய், எங்களுக்காக ஒரு நீர் ஊற்றை திறப்பதற்காய், நாமே 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 கண்ணீரை நாமே துடைப்பதற்காய், என் வேதனைகளை துடைப்பதற்காய், என் கஷ்டங்களை நீக்குவதற்காய் எனக்காக ஒரு நீர் ஊற்றை திறக்கிறீர்களே. நமக்கு சொல்கிறோம் 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 சொல்கிறோம். நல்லவர்களே, ஆராதிக்க மாட்டவர்களே, நமக்கு ஆராதனை செலுத்த மாட்டவர்களே, அந்த நீரோட்டை திறக்கிறார்கள். ஆனால் நீரோட்டை திறக்கிறார்கள். ஒரு நீரூற்றை திறந்து அவருடைய கண்ணீரை தேவன் துடைத்தார். அவருடைய பாறைகள் எல்லாம் அற்று போனது.
எல்லா விதமான பாரங்களுக்கு விடுதலை ஜெயிக்க தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது தேவனுடைய ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அம்மாவை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு அம்மாவை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் சில வசனங்களை படியுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் சில வசனங்களை படிங்க. சோதரோ. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையிலே அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே அழைத்து அவருக்கு அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தாள். அவருக்கு மரியாள் என்று பெயருள்ள ஒரு சகோதரியும் இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இதை பார்க்கலையா? இதெல்லாம் பார்க்கலையா? அல்லேலூயா. இங்க என்ன நடக்குதுன்னா, ரெண்டு சகோதரிகள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு சகோதரன் உண்டு தேவனுடைய பிள்ளையே. இந்த சகோதரிகளில் ஒருத்தி மார்த்தாள் என்ன செய்கிறான்னா, இயேசுவை முதல்ல பார்க்கிறார். இயேசு அந்த பட்டண வழியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இயேசுவை இந்த மரியாள் பார்க்கிறார். பார்த்து விட்டு, ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அழைக்கிறார். தேவ சமூகத்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே வாங்க என்று அழைக்கிறார். அவர் வந்ததும் தன்னுடைய வீட்டிலே அவளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் இயேசுவே என்று அழைத்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவே, ஒரு கஷ்டம் வந்தாலும், ஒரு வேதனை வந்தாலும், ஒரு சோதனை வந்தாலும், இயேசுவே 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 என்று அழைக்கிறோம். பிள்ளையே, நாம் ஏற்றுக்கொள்ளுகிற உண்மைதான். ஒரு சமயத்தில் பாருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய நேரங்களில ஆண்டிய சமூகத்துல அமராமல் போகிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தி என்ன வீட்டுல ஏற்றுக்கொண்டவளோ, அவரை அழைத்தவளோ, அவரை அழைத்த பெண்மணியோ, அவள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காகவும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிவதற்கும் ஆவலற்றவளாய், பற்பல வேலைகளிலே பாரமுள்ளவளாய், பாரம் சுமக்கிற ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள். சோதரம். மரியாள் அப்படி அல்ல. மரியாள் என்ன செய்கிறார்? கர்த்தரை கண்டவுடனே, தேவனுடைய வசனங்களை கேட்டவுடனே, அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்பதற்காக, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்வதற்காக, தேவ விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு கூட, தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு கூட, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய ஸ்தோத்திரம் மரியாளுக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரை 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 என்று நாம் அழைத்திருந்தாலும், ஜெபித்திருந்தாலும், தேவ சித்தம் என்ன என்பதை அறியாதபடி மனம் போன போக்கிலே தேவனுடைய பிள்ளைகள் உலகம் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிடுகிறோம், ஆண்டவரை ஆண்டவரை என்று அழைக்கிறோம். அநேகரை நாம் செவிக்கிறோம். நம் கட்டாயம் வேணும், நல்லா செவிக்கணும், இன்னும் செவிக்கணும். அதே நேரத்தில் தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் நம்முடைய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளாய நமக்கு தேவை. தேவன் எதை சொல்லுகிறார் என்பதை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கும் பொழுது, தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கும் பொழுது, தேவ வசனத்தின்படி ஜீவிக்கிறவராய் இருக்கும் பொழுது, கட்டாயமாக
மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நாம் வீணாகவே சில காரியங்களிலே செய்து நம்முடைய பாரத்தை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், நம்முடைய பாரத்தை வீணாக சுமக்கிறோம் என்று நான் சொல்றேன். நாம் லகுவாகணும், நாம் விடுதலை ஆகணும். தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத செயல்கள், தேவையற்றதான காரியங்களிலே நாம் வருத்தப்படுவது கூடாது. நாம் வருத்தப்படவே கூடாது. என்ன வருத்தமானாலும், என்ன பாரமானாலும், என்ன கஷ்டமானாலும், என்ன துக்கமானாலும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு செவித்து தேவ சமூகத்தில் விட்டுவிட்டு நாம் ஆறுதல் அடைந்து தேவனை துதிக்கிற மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் அமையும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்றார் இங்க என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார், வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு துக்கம் வருது. என்ன பாரம் வருது? நான் மட்டும் அங்க வேலை செய்யணும், நானா வேலை செய்ய. சில வீடுகளில் பிள்ளைங்க கேட்பாங்க, நான் மட்டும் அவன் பிள்ளை, நான் மட்டும் தான் அவன் மகளா, நான் மட்டும் தான் அவன் மகனா, நான் தானே செய்யணும், எனக்கு தான் இதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரு பொழுது கேட்க கூடாது. பிள்ளையே, நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு. தேவ சமூகத்தில் காத்திருந்து, தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தை அறிந்து, தேவ சித்தத்தின்படி நாம் செயல்படுகிற தேவ பிள்ளைகள் ஆயிருக்கணுமே தவிர, நான் இப்படி வருத்தப்படுகிறேனே, நான் வேதனைப்படுகிறேனே, நான் துக்கப்படுகிறேனே, என்னுடைய கஷ்டத்தை யார் அறிவார்? உலகத்தில் ஒரு மனுஷன் அறிய மாட்டார். நம்முடைய கஷ்டங்களை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு. அத்தனை கஷ்டங்களும் வேதனைகளும் ஆண்டுடைய சமூகத்திலும் அறிக்கை விட்டு பிதாவோடு கூட ஒன்றாய் நான் பயணிக்கும் பொழுது எந்த சத்துருடைய கிரிகளும், எந்த சாத்தானுடைய கிரிகளும், எந்த ஒரு கிரிகளும் நம்மை தொடர்ந்தாதபடி தேவன் கண்ணின் கண்மணியை போல நம்மை பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம். இவ வருத்தப்பட்டு அவள் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாள், வருத்தப்பட்டு தன்னுடைய பாரத்தை சுமக்கிறாள், வருத்தப்பட்டு தன்னுடைய வேலைகளை செய்கிறாள். தன்னுடைய வருத்தம் எல்லாம் அந்த பாரத்துல, அவருடைய வேதனை எல்லாம் அப்படியே இருக்கு. அவருடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, அவருடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, அவருடைய ஆவியில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. அங்கே ஓடி ஓடி என்னென்னமோ செய்து பாரங்களை சுமந்து 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 களைத்து போய் வேதனையோடு காணப்படும் பொழுது எப்படி சொல்றா? என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறாள், என் சகோதரி என்னை விட்டு இடத்தில் வந்திருக்கிறாள். நான் தனியாய் வேலை செய்து கொண்டிருப்பது உமக்கு கவலை இல்லை ஆண்டவரே, நீர் அது பார்க்கவில்லை ஆண்டவரே, என்னுடைய வேதனை அறியவில்லை ஆண்டவரே சொல்லி நான் சொல்லட்டுமா? வீணாகவே அவள் சுமையை சுமந்து கவலைப்படுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார்? மக்கள் வாசிக்கும் பொழுது தேவையானது ஒன்றுதான். அல்லேலூயா. வாசிங்க. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களோ என்ன செய்யற? வாசிங்க. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது சொல்லுங்களேன். தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. ஆமென். தேவையானது ஒன்றே. தேவையில்லாத காரியங்களை மனதில் சுமந்து 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 தேவையில்லாத சிந்தைகளை சிந்தித்து 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 தேவையில்லாதபடி நம்ம கலங்கி 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 அழுது கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம். ஆனா தேவையானது ஒன்றே. வாசிங்க. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறப்போ நீ இன்னைக்கு வருத்தப்படுகிறதும், வருத்தப்பட்டு கலங்குறதும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதும் வீணாகவே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை, இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் அமர்ந்து செபித்து தேவ சித்தத்தில் தேவ தீர்மானத்தில் நிறைவேற்ற வேண்டிய தேவ பிள்ளையே, நீ வீணாகவே அநேக காரியங்களை சிந்தித்து அநேக காரியங்களிலே செயல்பட்டு நீ வீணாகவே கலங்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு தேவையானது ஒன்று மட்டும்தான். ஸ்தோத்திரம். தேவ சமூகம். அல்லேலூயா. தேவ சமூகத்துடைய பாரத்தை இறக்கி வைத்து விட்டு, தேவ பாரத்தை நீ தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு தேவனோடு நீ ஒப்புரவா
தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உன்னுடைய பாரத்தை குறைக்கும், உன்னுடைய வேதனை குறைக்கும், உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கும், உன்னுடைய கண்ணீரை துடைக்கும். எப்படி ஸ்தோத்திரம் இல்ல ஸ்தோத்திரம். மார்த்தாளை போல தேவனுடைய பற்பல காரியங்களிலே நாம் பற்பல காரியங்கள் நம்ம சிந்தித்து பற்பல காரியங்களில் செய்து பற்பல காரியங்களிலே கலங்கி போய் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் லகுவாங்க, எல்லாவற்றையும் விடுங்க. தேவனுடைய நமக்கு தேவையான தேவன் சந்திப்பா, நம்முடைய குடும்பத்தை தேவன் சந்திப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவன் சந்திப்பா, நம்முடைய புருஷனுக்கு வேண்டிய தேவன் சந்திப்பா, நம்முடைய கணவனுக்கு வேண்டிய தேவன் சந்திப்பா, நம்முடைய குடும்பத்தை தேவன் சந்திப்பா. அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நமக்கு ஒரு குறையில்லாதபடி பராமரிப்பார் என்கிற ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட நாமே கர்த்தருக்கு முன்பாக நாம் அர்ப்பணிப்பது விடைபிள்ளை. தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்பது விடைபிள்ளை. தேவ சமூகத்தில் இறங்கி வைப்போம். சில நேரங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட பயங்கரமான முள்ளுகளுக்குள் அகப்பட்ட ரோஜாவை போல அக்கம் பக்கம் திரும்ப முடியாதபடி ஒரு கூண்டு கிளியை போல வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அழிகிற நெஞ்சை, அழிகிற இருதயமே என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். கூடி சீக்கிரம் எல்லா விதமான முட்களையும், எல்லா விதமான வேதிகளையும், எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளையும் என் தேவன் உடைத்து நிர்மூலமாக்கி தேவன் விடுதலை தரப்போகிறார். கூடி சீக்கிரம் விடுதலை, கூடி சீக்கிரம் நன்மை உண்டு, கூடி சீக்கிரம் விடுதலை உண்டு. தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை அழைத்ததை கைவிடுவதற்காக அல்ல, நம்மை அழைத்தது கைவிடுவதற்காக அல்ல, நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக, நம்முடைய வேதனை அகற்றுவதற்காக, நம்முடைய பாரங்களை தேவன் நம்மை மாற்றுவதற்காக, அவருடைய சமூகத்தில் விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் மனம் நிறைவோடும் மகிழ்ச்சியோடு அவரை ஆராதித்து அவருடைய சந்ததியிலே நாம் அவருடைய சந்ததியிலே அவனை அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். கரங்களை கட்டி ஆடுகிறே, நீர் என்னை கைவிடுவதில்லை, நீர் என்னை கைவிடுவதில்லை, நீர் என்னை கைவிடுவதில்லைப்பா, நீர் என்னை ஒரு பொழுது கைவிடுவதில்லை. சவாலை கைவிட மாட்டீராண்டவரே. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்கு என்ன? தேவ சமூகத்தினுடைய நல்ல பங்கு என்ன? தேவ சமூகத்தினுடைய நல்ல பங்கு என்ன? தேவனுடைய வசனங்களுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது ஞானம் உள்ளவர்களோ நல்ல பங்கு தேவனுடைய நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி அதிகாரிகள் செய்ய வேண்டும். சகல தடைகளை ஒதுக்கி அவை சகல தடைகளை ஒதுக்கி கொண்டு சகல அந்தகாரத்தின் பெருகளை நீக்கப்பட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு என்னே சொந்த சமாதானமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாமே நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் பேசுகிறோம். Thank you.
இதை வர தடைப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நினைத்துள்ளோம். எல்லா தடைகளையும் மாற்றி வரும் நாட்கள் யாவரும் கடந்து வர தேவனே அனுகிரகம் செய்ய வேண்டுமாக சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அப்பாவுடைய கருத்தலை கொடுக்கிறோம். பலவீனத்தில் யாராவது அவர்களை தொட்டு சுகமாகுங்க. சகல பலவீனம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி பாவத்தை வெளிப்படுது. ஈசாசுடைய குறிகள் அழியத்து வெளிப்படுது. ஆமென் 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 ஆமென். அழியத்து வெளிப்படுது. நாம் அவர்களை தாழ்த்தி அப்பாவுடைய கருத்தலை கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.